செந்தமிழே நீயோ கனி நானோ கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்மளுடைய வகுப்புல ஏகதேச உருவகணியை பார்க்கணும். முதல்ல அணின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அணி என்றால் என்ன? அணின்னா அழகு. அணிகலன்களை அணிந்து ஒரு பெண் எப்படி தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறாளோ அதுபோல கவிஞர் பாடலை அழகாக்க எடுத்துக்கொண்ட பொருள்கள் எல்லாம் அணி, வேற ஒன்று இல்லை. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஏகதேச உருவ அணி. அப்ப ஏகம், தேசம். அப்ப ஏகம் என்றால் ஒன்று. ஏகம்னா என்னது? ஒன்று. ஒண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. ஏகம் என்றால் ஒன்று. தேசம்னா பகுதி. தேசம்னா என்னது? பகுதி. புரியுதுங்களா? அப்ப ஒன்று பகுதி, அதாவது ஒரு பகுதியை மட்டும் உருவகம். உருவகம் நமக்கு எல்லாம் ஏற்கனவே நடத்தியிருக்கோம். போய் பார்த்துங்க. அதாவது ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்துறது, மற்றொரு பகுதியை உருவப்படுத்தாமல் விட்டு விடுவது. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, இப்ப 2 விரல் இருக்கு. இதுல என்ன விரல் இது? இது ஆள்காட்டி விரலு, இது நடு விரலு. நான் ஆட்காட்டி விரலை மட்டும் அழகா இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி உருவப்படுத்தி விட்டு, இந்த நடுவிரலை அப்படியே உருவப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் என்ன அணி இது? ஏகதேச உருவக அணி. இப்ப 2 குழந்தை இருக்கு. பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 2 குழந்தை ட்வின்ஸ் கூட வச்சுக்கீங்க. 2 பேர் பிறந்திருக்காங்க. ஒரு குழந்தைய தங்கம், செல்லம், வைரம் அப்படின்னு உருவப்படுத்திட்டு, இன்னொரு குழந்தைய என்ன பண்றது? உருவப்படுத்தாமல் அப்படியே விட்டுறது. 2 புள்ளையில ஒண்ணு உருவப்படுத்திட்டு, இன்னொரு புள்ளைய அப்படியே உருவப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவக அணி. ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? செய்யுளில், நல்லா தெரிஞ்சுங்க. செய்யுளில், பாடலில் எல்லாம் ஒண்ணுதான். செய்யுளில் இரண்டில் செய்யுளில் இரண்டில் ஒன்றை ஒன்றை உருவகப்படுத்தி ஒன்றை உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய, அந்த ஒன்றோடு தொடர்புடைய, அந்த இரண்டில் ஒன்றை உருவகப்படுத்தி அந்த 2ல் ஒன்றை உருவப்படுத்தி அதோடு தொடர்புடைய மற்றொன்றை மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் 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 விட்டு விடுவது. உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணியாகும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏகதேச உருவ அணி மேல கேள்வி கேட்டா, ஒன்றை, ஏகம்னா ஒன்று, தேசம்னா ஒரு பகுதி. அதாவது ஒன்றை உருவகப்படுத்தி அதோடு தொடர்புடைய இன்னொன்றை உருவப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. புரியுதுங்களா? சரி, இப்ப இதுக்கு சான்று ஒண்ணு பாக்குங்களா? எதை 2ல எதை உருவப்படுத்திருக்காங்க, உருவப்படுத்தாம இருக்காங்கன்னு ஒரு சான்று பார்க்குமா? ரொம்ப எளிமையான சான்று. வாங்க பார்ப்போம். சினிமா பாட்டு. இங்க பாருங்க. சான்று. புரியுதுங்களா? இங்க பாருங்க சான்று. மொத சான்ற பாருங்க. எடுத்துக்காட்டு. அச்சச்சோ புன்னகை, ஆள் தின்னும் புன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக் கொண்டேன். அச்சச்சோ புன்னகை, அத்திப்பூ புன்னகை, சிந்தாமல் சிதறாமல் முந்தானை ஏந்திக் கொண்டேன். உன் புன்னகை ஓ ஓ என்னும் சாவியால் ஓ ஓ உன் புன்னகை எனும் சாவியால் என் காதல் திறந்து கொண்டேன். சரி, ரைட். இப்ப நம்ம பாடல பார்த்துட்டோம். இந்த பாடல்ல என்ன ஏகதேச உருவடி வந்துட்டு பாருங்களேன். இங்க பாருங்க. நல்லா பாருங்க. இங்க பாருங்க. உன் புன்னகை எனும் சாவியால். அப்போ பொருள் இங்க என்ன வருது? பொருள் என்ன வருது? புன்னகை. பொருள் என்னது? புன்னகை. அதை எப்படி உருவகப்படுத்திருக்காருன்னு பாருங்க. எப்படி உருவகப்படுத்திருக்காருன்னு பாருங்க. பொருள் புன்னகை எனும் சாவியால். புன்னகைய சாவியோட உருவகப்படுத்திருக்கிறார். புன்னகையை எதாவது உருவப்படுத்திருக்காரு? சாவியோட உருவப்படுத்திருக்கிறார். புரியுதுங்களா? சரி. உன் புன்னகை எனும் சாவியால் என்ன திறந்து கொண்டேன்? என் காதலை திறந்து கொண்டேன். உன் புன்னகை எனும் சாவியால் என் காதல் திறந்து கொண்டேன். அப்ப காதல் அதோட தொடர்புடையது. புன்னகைக்கு தொடர்புடையது காதல். அப்ப காதலுக்கு எதை உருவப்படுத்தி விட வேண்டும்? பூட்டு. அப்ப நல்லா புரியுதுங்களா? இங்க என்ன பண்ணிட்டாரு? பூட்டுன்னு உருவப்படுத்தாம விட்டுட்டாரு. உன் புன்னகை எனும் சாவியால் என் காதல் என்ற பூட்டை திறந்து கொண்டேன். இல்லன்னா காதல் எனும் பூட்டை திறந்து கொண்டேன் அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கணும். காதல் எனும் பூட்டை பூட்டை திறந்து கொண்டேன்னு இங்க என்ன பண்ணிவிட்டாரு? இந்த பூட்டுங்கிறத உருவப்படுத்தாம இந்த இந்த உருவத்தை விட்டுடுறாரு. புரியுதுங்களா?
அப்ப புன்னகைக்கு சாவியை உருவகப்படுத்தி விட்டு காதலுக்கு எதை உருவப்படுத்த வேண்டும்? பூட்டை உருவப்படுத்த வேண்டும். அப்போ புன்னகைக்கு உருவப்படுத்தின ஒரு காதலுக்கு உருவப்படுத்தாமல் விட்டு விட்டார். இதற்கு பேர் தான் ஏகதேச உருவகணி. ரொம்ப எளிமையா இருக்குங்களா? அவ்வளவுதான். வாங்க திருக்குறள் ஒண்ணு பார்த்துறோம். கண்டிப்பாக இததான் தேர்வு கேட்பாங்க. நீங்க இந்த புன்னகை சாவியெல்லாம் விட்டுடுங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தான் உங்களுக்கு சொன்னேன். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு பிறவி பெருங்கடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர். நாம பிறவி நம்ம நம்ம பிறந்துட்டோம். இந்த மனித பிறவி, இந்த பிறவி என்பது பெரிய கடல். கடல்னா துன்பம். பிறந்ததுல இருந்து துன்பம் தான். பிறக்கும் போது அழுகுறோம், சாகும் போது அழுகுறோம். எப்ப பார்த்தாலும் தொல்லை. அப்ப பிறவி என்பது ஒரு பெரும் கடல். இந்த கடலை நீந்தி ஓடிடணும். எங்க ஓடணும்? இறைவன் அடிக்கு போகணும். அப்ப இறைவன் அடிக்கு போகணும்னா, அந்த இறைவனை நேசிக்க வேண்டும். இறைவனையே நம்ம தினமும் நேசிக்கணும். இறைவன் மேல அக்கறை கொள்ள வேண்டும். இறைவனையே கிடந்து துதித்துக் கொண்டு இருக்க வேண்டும். துதித்துக் கொண்டிருந்தால், நாம என்ன பண்ணலாம்? கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்ட சொல்றாங்க. அப்ப நீ இறைவனை இந்த பிறவி இனிமேல் பிறவியே வேண்டாம். புல்லாகி, பூடாகி, பாம்பாய், மிருகமாய், பல்லுயிராகி எல்லா பிறவியும் எடுத்து நான் வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டேன். சிவபுராணம் சொல்லும். எனக்கு இனிமேல் பிறவியே வேணாம். அப்ப அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க அந்த பாட்டுல. அந்த மாணிக்கவாசகர் கெஞ்சுவார். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்ப இந்த பிறவியாகி இந்த துன்பமான இந்த பெருங்கடலை கடப்பதற்கு நமக்கு கப்பலாக எது பயன்படுகின்றது? இறைவனுடைய அந்த திருவடிகள் பயன்படுகின்றது. அப்படிதான் இந்த பாட்டுடைய நோக்கம். இப்ப பாருங்க, இதுல பொருள் என்னன்னு பாருங்க. பொருள் உருவகம். அப்ப பிறவியாகிய பெருங்கடல். அப்ப பிறவி நம்ம பிறக்கிறோம். அந்த பிறவிக்கு எதை உருவப்படுத்துறாரு? பெருங்கடல். பெருங்கடல்னா கடல். அப்ப பிறவிக்கு பிறவி எனும் பெருங்கடல். அப்ப பிறவி என்ற பெருங்கடலை நீந்தி கடக்க இறைவன் அடியை என்னவாக உருவப்படுத்த வேண்டும்? இறைவன் இறைவன் அடி திருவடியை எப்படி உருவப்படுத்த வேண்டும்? தெப்பம், அதாவது படகு, அதாவது கப்பல், ஏதாவது ஒண்ணு எத வேணா வச்சுக்கங்க. உருவப்படுத்தணும். ஆனால் என்னாவது உருவப்படுத்தாமல் விட்டு விடுகிறார். அப்ப பிறவிக்கு பெருங்கடலை உருவப்படுத்தி விட்டு இறைவன் அடிக்கு கப்பல், படகு, தெப்பம், நாவாய் எது வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அப்ப இறைவன் அடிக்கு எதை உருவப்படுத்த வேண்டும்? படகு அல்லது கப்பலை உருவப்படுத்த வேண்டும். அதை நீந்தி கடப்பதற்கு உருவப்படுத்தாமல் விட்டு விடுகிறார். ஆகவே இது என்ன அணி? ஏகதேச உருவக அணி. புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய திருக்குறள் இருக்கு. அதெல்லாம் புத்தகத்துல என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து அதோடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ். இது போல சுவையான சினிமா பாடல்களுடன் நீங்கள் இலக்கணம் கற்றுக்கொள்ள நீங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ் என்ற இந்த சேனலை வந்து நீங்க என்ன பண்ணுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.